நிறைய பேர் படிப்பு முடிச்சு வராங்க. பட் அவங்க படிப்பு முடிச்சு வர்றதுக்கும் இவங்க வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த ஸ்கில் செட் கேப்பை வந்து கவர்மெண்ட்டு அவங்க பட்ஜெட் அலோகேஷனில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அது பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலைட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நேரடி வேலைவாய்ப்பை விட மறைமுக வேலைவாய்ப்பு நிறைய இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே. இந்த மாதிரி மறைமுக வேலை வாய்ப்புகளும் இதனால் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தே ஆர் சார்ஜிங் மோர் ஜிஎஸ்டி. இப்போ 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறதுனால அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பக்கம் வர்றவங்களும் ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இட்ஸ் லார்ஜஸ்ட் இஷ்யூ. லாஸ்ட் எலெக்ஷன்லேயும் அதுதான் அதிகமாக பேசப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து அத்தனை லட்சம் பேர் சவுத் இந்தியாவில் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இட் ஷுட் பி ஸ்ப்ரெட் அக்ராஸ். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வரணும். அந்த நார்தர்ன் சைடில் சவுத் சைடில் இருக்கிற அளவுக்கு லிட்ரஸி ரேட் இஸ் நாட் இன் தி நார்தர்ன் சைடு. இப்போ நார்த் சைடில் அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போலேருந்து ஆரம்பித்தா அடுத்து 12-15 வருஷம் கழிச்சு தான் அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு லிட்ரஸி ரேட்டே அவங்களுக்கு வரும். The Indian economy has witnessed profound positive transformation in the last 10 years. As our Prime Minister firmly believes, we need to focus on 4 major castes. They are Garib, Mahilaye, Yuva and Annadata. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிட் ஜூலைல வந்து தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க. அந்த பட்ஜெட் எப்படி இருக்கும், மக்களுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீட்ஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி பட்ஜெட்டை வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய தலைமுறை டிஜிட்டல் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 4 வாரங்களுக்கு ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, அவங்களுடைய தேவைகள் என்ன, ஃபியூச்சர் பிளான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த துறைகள் இன்னும் நல்லா அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த டிஸ்கஷன்ல கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு, அவங்களுடைய டாக்ஸ் விஷயம், இது எல்லாம் எப்படி எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த பட்ஜெட் அமையும் அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த பட்ஜெட் அமையுமா அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் எக்கனாமிக்கு உதவக்கூடிய வகையில நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தங்களுடைய பங்களிப்பு அளிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட அடுத்த நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போதே இண்டஸ்ட்ரி பத்தி பேசும்போது அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பெரிய அளவில் உதவக்கூடிய துறையா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்க. பொதுவா இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் எப்பவுமே? இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை என்டர்டெயின்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், ஸோ இதை அதிகமாக்கணும். ரெண்டாவது, நிறைய பேர் படிப்பு முடிச்சு வராங்க. பட் அவங்க படிப்பு முடிச்சு வர்றதுக்கும் இவங்க வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த ஸ்கில் செட் கேப்பை வந்து கவர்மெண்ட்டு அவங்க பட்ஜெட் அலோகேஷனில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ இதுக்கான ஃபண்டு வந்து இவ்வளோ அலோகேட் பண்ணி, ஓகே இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையா, ஸோ இங்கேருந்து ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வர்றவங்கள இந்த ஸ்கில் செட்டை தந்து அப்படியே டைரெக்டாக ஜாபில் என்ட்ரு ஆகிற மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். இது ஏன் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாரையும் எடுத்து அவங்க ட்ரைனிங் தந்து இதுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு செலவாகும். ஸோ இந்த மாதிரி செலவுகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஆகாமல் இவங்க படித்து முடிச்சுட்டு வந்ததுமே டைரெக்டாக அப்படியே வேலையில் ஜாயின் பண்ணி ஸோ வித்தின் வீக் அவங்க வேலை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கில் செட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வாண்ட்ஸ்.
ரெண்டாவது இப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரூம் ரெண்ட்டுக்கு ஒரு தனி ஜிஎஸ்டி இருக்குது, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு தனி ஜிஎஸ்டி இருக்குது. இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு வாங்கிறதுக்கும் சரி, அதை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்தாலே ஒரே சிங்கிள் ஜிஎஸ்டி மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ 5% இல்லாமல் 18 இல்லாமல் நடுவில் வந்து ஸ்டாண்டர்டாக 12 ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இம்ப்ளைஸ் டு ரெஸ்டாரண்ட். இப்போ அது பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலைட் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், நேரடி வேலைவாய்ப்பை விட மறைமுக வேலைவாய்ப்பு நிறைய இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே. இந்த மாதிரி மறைமுக வேலை வாய்ப்புகளும் இதனால் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. இப்போது நார்மல் அந்த ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தே வாண்டட் சம் சேஞ்சஸ் இன் த லேபர் லாஸ். ஸோ லேபர் லாஸில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேலை நேரம் அதிகரிக்கிறது, ஒரு மினிமம் கேரண்டீடு ஒர்க் ஹவர்ஸ், ஒரு சேலரி பே பண்ணணும்னா மினிமம் கேரண்டீட் ஒர்க் ஹவர்ஸு, இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஏதோ லேபர் லாஸ் ஒரு ப்ரப்போசல் ஒன்று வந்தது. அந்த ப்ரப்போசல் மாதிரி இப்போ ஏதோ சொல்லியிருக்காங்க. த டீட்டெயில்ஸ் ஆர் நாட் yet அவுட். இட்ஸ் அ க்ளோஸ்டு மீட்டிங். ஸோ அதனால் இந்த மாதிரி லேபர் லாஸில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லேபர் லாஸில் சேஞ்சஸ் வேணும்னு சொன்ன அதே சமயம் யூனியன்லேருந்து, ஒர்க்கர்ஸ் யூனியன் சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி லேபர் லாஸில் எங்களுக்கு சார்பாக சேஞ்சஸ் வேணும், அந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமை எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட் பேஸ்டு பென்ஷனை விட எங்களுக்கு கான்க்ரீட்டாக உனக்கு நீ வேலை முடிச்சின்னா இந்த சம்பளத்துக்கு இவ்வளோதான் பென்ஷன் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தே ஆர் சார்ஜிங் மோர் ஜிஎஸ்டி. இப்போ 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறதுனால அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பக்கம் வர்றவங்களும் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிற நேரத்தில் அந்த 18% ஜிஎஸ்டியை இன்னும் குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை நோக்கி அவங்க சர்வீசஸை வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நியூ இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கணும் அப்படின்னாலோ இல்லை நியூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து இருக்கும்? இப்போ நியூ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தே வாண்டட் அ சிங்கிள் விண்டோ சிஸ்டம். அதாவது எனக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன் தான் நான் பண்ணணும். அந்த ஒரே அப்ளிகேஷன்லேயே நான் எந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறனோ அந்த லைசன்ஸுக்கு உண்டான எல்லா சப்சிடரி லைசன்ஸும் எனக்கு அந்த ஒரே அப்ளிகேஷன்ஸில் வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ளைன்ஸு, இப்போ லேண்ட் ஏதாவது அக்வயர் பண்ணணும்னா அந்த அக்வயரன்ஸுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. இல்லாட்டி நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து கவர்மெண்ட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அண்ட் தென் மூணாவது அந்த ஸ்கில் செட், லாஸ்ட் டைம் சொன்னோம்ல அந்த மாதிரி ஸ்கில் செட்டு அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா தி என்டையர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஒன் ரீஜன், அந்த சதர்ன் ரீஜன். அந்த 5 ஸ்டேட் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட்டில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. இதை விட்டு அடுத்து நேராக டெல்லியில் குர்கானும் நோய்டா. ஸோ இந்த மாதிரி தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ வாஸ்டான நேஷனில் ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் போய் தொழில் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கேட்டிங் த இண்டஸ்ட்ரீஸ் இன் டு தேர் ஸ்டேட் எக்ஸப்ட் கேரளா. ஓகே, they wanted to stay with nature, farming and everything. ஸோ அதனால் கேரளா அதுக்குள்ளார வரல. இப்போ மற்றதெல்லாம் இப்போ இந்த ஸ்டேட்ஸ் மாதிரி இப்போது ஒரு மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், இல்லை ராஜஸ்தானாக இருக்கட்டும், இல்லை இந்த சைடு பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், இப்போ இந்த மாதிரி இடங்கள்லையும் அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்த்தா சந்திரபாபு நாயுடு இஸ் ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த பார்லிமெண்ட். அவர் தான் மேஜர் பார்ட், அவரால் தான் இன்னைக்கு ஆட்சி நடக்குது. சந்திரபாபு இஸ் கைண்ட் ஆஃப் அ கை ஹூ ஸ்டார்டட் ஹைதராபாத் ஃப்ரம் ஸ்க்ராச். இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷன் உள்ள ஒரு லீடரு ஒரு சென்ட்ரல் இந்த அளவுக்கு பவர் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு எந்த ஸ்டேட்டுக்குமே இண்டஸ்ட்ரீஸ் போகாது. ஆந்திராவுக்கு தான் வரும். ஃபுல்லாக அமராவதி, தென் அமராவதி சுற்றி பிளான்ட் சிட்டிஸு எல்லாமே ஆந்திராவுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் புதுசாக தொடங்கும் பொழுது இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் அவங்க பண்ணினாலும் இப்போது ஸ்டீலுக்கான ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய மெட்டல்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் ஆல் இன் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவிலே அவங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கோ இல்லை அந்த மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கோ அந்த மாதிரி ஒரு இடங்கள் அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா, அதுக்குண்டான கவர்மெண்ட்டும் அமைஞ்சதுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். அந்த ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா அந்த லேட் ஆகிறது அவங்களுக்கு குறையும். ரெண்டாவது அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்ற காஸ்ட்டு குறையும். ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் நியூ இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நியூ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுருக்கும் போது இந்தியாவினுடைய எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஒரு பிரச்சனையை சரி செய்ய மாதிரியான வாய்ப்புகள் அமையுமா? ஆமாம், இது வந்து சைக்கிள். அதாவது இப்போதைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் இஷ்யூ. லாஸ்ட் எலெக்ஷன்லேயும் அதுதான் அதிகமாக பேசப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து அத்தனை லட்சம் பேர் சவுத் இந்தியாவில் ஸோ இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இட் ஷுட் பி ஸ்ப்ரெட் அக்ராஸ். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வரணும். அந்த நார்தர்ன் சைடில் சவுத் சைடில் இருக்கிற அளவுக்கு லிட்ரஸி ரேட் இஸ் நாட் இன் தி நார்தர்ன் சைட். இப்போ நார்த் சைடில் அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போலேருந்து ஆரம்பித்தா அடுத்து 12-15 வருஷம் கழித்து தான் அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு லிட்ரஸி ரேட்டே அவங்களுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் அ சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்சு ஸ்கில் செட்டு. இப்போ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அந்தந்த இடத்துல இந்த ஸ்கில் செட்டுக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு ஆளுங்களும் இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை, அதுக்கான பட்ஜெட்டும் இல்லை. அப்படியே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தாலும், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தாலும் அதில் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு மக்கள் இல்லை. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவை சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கேட்டதெல்லாம், அதாவது ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் அவங்க கேட்டு இஃப் இட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ். இப்போ நார்மல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலை செய்யறதுக்கு இட்ஸ் அ ரெப்படிட்டிவ் ஜாப். அந்த ரெப்படிட்டிவ் ஜாபை செய்யறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு எஜுகேஷன் அவசியம் இல்லை. ஸோ ஒரு 5ஆவதோ இல்லை 8ஆவதோ அட்லீஸ்ட் பேர் மினிமம் 10ஆவது வரைக்கும் படிச்சிருந்தா that's enough. I think நார்த் இந்தியாவில் அந்த அளவுக்கு படிச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ஸில், ஈவன் தோ த மெஜாரிட்டி ஆஃப் தெம் டோன்ட் go to school there. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் எஜுகேஷன் ப்ளஸ் இந்த நியூ இண்டஸ்ட்ரீஸ் கேட்குற அந்த ஃபெசிலிட்டிஸு, ஸோ இந்த நியூ இண்டஸ்ட்ரீஸ் கேட்குற அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணினா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறைஞ்சி எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதனால் என்ன அட்வான்டேஜ்னா சம்பளம் அவங்களுக்கு நிறைய வரும், அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ த மோர் பீப்புள் ஸ்பெண்ட் மோர் தி எக்கனாமிக் க்ரோஸ். ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். உண்மையாகவே இண்டஸ்ட்ரிக்கு நீட்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா சார்? இதெல்லாம் இந்த நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் இந்தியன் எக்கனாமி இன்னுமே க்ரோத் ஆகும் அப்படின்னா அந்த விஷயங்கள் என்னவா இருக்கும்? இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இல்லாட்டி ஃபேக்ட்ரிஸ் இல்லாட்டி ஏதாவது ஆஃபீஸஸ் இல்லை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டலிஸ்ட், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், இந்த மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி வருது அப்படின்னு சொன்னால் நேராக அங்கேருந்து வந்து சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், இல்லை நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலாக இருக்கட்டும், இல்லை இங்கே வரக்கூடாது, இங்கே ப்ராப்ளம் ஆகும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம், டாடா நானோ ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதா இருந்தது, அகெயின் இட் ஸ்டாப்டு. இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த நியூ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே.
அதாவது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. ஸோ கவர்மெண்ட்டே சால்வ் பண்ணிடுங்க. நாங்கள் போய் அந்த ஃபேக்ட்ரியில் பாதி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் லீகலாக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. இந்த ப்ராப்ளமெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணிவிட்டு நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அப்ரூவல் வாங்கிட்டு என்னென்ன என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே லாவாக பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இடத்தையோ அந்த ரீஜனையோ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனையோ தந்தால் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ரெண்டாவது அந்த ஜிஎஸ்டி. நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண பொருளை விற்கணுன்னா நான் இவ்வளோ மார்ஜின் வைக்கணும். அந்த மார்ஜினுக்கு மேலே ஜிஎஸ்டின்னு ஒன்று கட்டணும். இன்புட் ஜிஎஸ்டின்னு என்ன தான் இருந்தாலும் நான் வாங்குகிற ரா மெட்டீரியலுக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நான் ஜிஎஸ்டி வாங்குகிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிங்கிள் அந்த ஒரு 5 லெவல்ஸ் இருக்குது ஜிஎஸ்டியில், அந்த 5 வந்து 4 ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக ஜிஎஸ்டிங்கிற கான்செப்டை அருண்ஜேட்லி எடுத்துகிட்டு வந்த பொழுது இட் வாஸ் லைக் ஒன் சிங்கிள் டேக்ஸ், ஒரே நம்பர் தான், அதுதான் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஐடியாவில் தான் எடுத்துகிட்டு வந்தார். பட் ஒன்ஸ் ஹி பாஸ்ட் அவே எவ்ரிதிங் சேஞ்ச். அத்தியாவசிய பொருட்களுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படியே மாறிடுச்சு. ஸோ அத்தியாவசிய பொருள், லக்ஸரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லக்ஸரி ஐட்டம்ஸ்க்கு 28%, அத்தியாவசிய பொருளுக்கு 0லேருந்து 5%, அதுக்கு மிடில் இருக்கிறதுக்கு 18, இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சப்போ இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கும் பொழுது ஒரே ஃபேக்ட்ரி இப்போ மல்டிபிள் பொருட்களை தயாரிச்சதுன்னா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இப்போ இது கேட்குறத இந்த மாதிரி ஜிஎஸ்டியை கன்சாலிடேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறத கவர்மெண்ட்டால் அக்ரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். என்ன கேட்டால் அப்ரூவ் பண்ண முடியாது தான். ஏன்னா நாட்டில் மேஜராக விற்கிற பொருட்கள் எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் தான். ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, வீடு. ஸோ இந்த 3க்கான ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குது. 5% அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது, 0% இருக்குது, 5% இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் லக்ஸரி ஐட்டம்ஸ் மாதிரி பக்கத்தில் வந்தோன்னா 18 இருக்குது. இந்த 18ஐயும் 5ஐயும் அவங்க சேர்த்து 12 ஆக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 0, 12, 28 இந்த 3 இல்லாட்டி மேக்ஸிமம் 4 எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு வந்தோன்னா நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற பொருட்களில் ஜிஎஸ்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் எலெக்ஷனில் ப்ராப்ளம் வரும். யூ வில் பி அஃபெக்டிங் அ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அஃபெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எலெக்ஷனில் ப்ராப்ளம் வரும். அந்த 18% 12ல் இறக்குறதுனால இந்த சைடு கன்சம்ஷன் ஏறும். இந்த சைடு கன்சம்ஷன் ஏறினாலும் பட் இந்த சைடை, இந்த மெஜாரிட்டி சைடை அஃபெக்ட் பண்ணுறதுனால அது என்ன ஆகும்னா இட் வில் அஃபெக்ட் தி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ இந்த ஜிஎஸ்டி கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் நடக்குமா இல்லை அடுத்த பட்ஜெட்டில் நடக்குமா அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி பிக் கொஸ்டின் மார்க். அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் டாக்ஸேஷன், தென் அதுக்கப்புறம் அவங்க கார்ப்பரேட் டாக்ஸையும் இன்னும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 தான் அவங்க மேஜராக கேட்குறது. எனி நியூ இண்டஸ்ட்ரி தட் கம்ஸ் அவங்க கேட்குறது இது 3 தான். இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் டேஸில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னுமே க்ரோத் ஆகும், ஆஃப்டர் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா இன்னும் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இண்டஸ்ட்ரினா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்பர் 1. ஏன்னா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த நிறுவனங்கள், அதுக்கு சப்ளை பண்ணுற நிறுவனங்கள், அது எல்லாமே க்ரோ ஆகும். அண்ட் தென் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், ஸ்பெசிஃபிக்கலி இந்த செமி லக்ஸரி குட்ஸ். ஸோ நாட்டோட கன்சம்ஷன் ஏற ஏற, நாட்டோட மக்களோட வருமானத்தில் வளர்ச்சி ஏற ஏற இந்த லக்ஸரி குட்ஸ் மேனுஃபேக்சரிங் நமக்கு அதிகமாக வரும். இப்போ கார் மாடல்லே பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இருக்கட்டும், தே ஹாவ் மோர் தென் 50 மாடல்ஸ் இன்
இன் கொரியா லாரி அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4-5 தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அந்த ஃபுட்டு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அது நிறைய வரும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி, ஒரு மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்ண மெட்டீரியலை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கவும், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் வைக்கவும், தென் அதுக்கப்புறம் அது சார்ந்த நிறுவனங்கள், அது சார்ந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய, அதாவது இட்ஸ் லைக் செயின், ஒரு கேயாஸ் தியரி மாதிரி. ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு தான் சொல்கிறோம், பட் தி அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இட்ஸ் அ சைக்ளோன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்கிறது இட் ஜென்ரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும், பட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இதில். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவங்களுக்கு உண்மையாகவே என்னென்ன நீட்ஸ் இருக்கு, அதை இந்த பட்ஜெட்ல எந்த மாதிரி பூர்த்தி செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலாக சொன்னீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பட்ஜெட்ல என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்கு, அது நேஷனலோட எக்கனாமியை எப்படி டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.